சின்னமலை என்ற கிராமத்தில் ஒரு பழமையான துர்க்கை அம்மன் கோவில் இருந்தது. ஒரு காலத்தில் வழிபாட்டின் மையமாக இருந்த அந்த கோவில் ஒரு சம்பவத்தின் பிறகு மர்மமான இடமாகிவிட்டது. கிராமவாசிகளின் கூற்றுப்படி ஒவ்வொரு பௌர்ணமி இரவும் அந்த கோவிலிலிருந்து மோசமான சத்தம் கேட்கப்பட்டதாம். யாரும் அங்கு செல்லத் துணியவில்லை. அந்த மர்மத்தை தீர்க்க கிராமத்தில் புதிதாக வந்த விக்னேஷ் என்ற இளைஞர் தனது நண்பர்களுடன் கோவிலுக்குச் சென்றார். அந்த இரவு பௌர்ணமி. கோவிலின் மேடையிலும் படிகளிலும் தூசிகள் படிந்திருந்தன. நண்பர்கள் பயத்துடன் இருந்தபோது விக்னேஷ் துணிவுடன் திரும்பும் அறையை தேடிக் கொண்டிருந்தார். ஒருவேளை அந்த சத்தம் காற்று காரணமாக இருக்கலாம் என்று யோகித்தார். பிரதான சன்னதிக்கு எதிரே உள்ள ஒரு மரம் மீது காய்ந்த கயிறுகளுடன் ஒரு உருவம் தோன்றியது. அது மெதுவாக நகர்ந்து விக்னேஷின் அருகே வந்தது. எங்கே செல்வாய் என்ற ஒரு பயமூட்டும் குரல் கேட்டது. விக்னேஷ் திடுக்கிட்டு அந்த உருவத்தைப் பார்த்தான். அது வெறுமனே காற்றின் வடிவம்தான் என்று புரிந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக அதன் பின்னால் நிஜமான மனித உருவம் புலப்பட்டது. அது அவசரமாக வெளியேற முயன்ற திருடர்தான். விக்னேஷும் நண்பர்களும் அவனை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். அந்த சத்தமும் மர்மமல்ல, திருடர்கள் தனது செயல்களை மறைக்க பயன்படுத்திய சத்தமாகவே தெரிந்தது. அந்த இரவு கிராமத்துக்கு பல விடைகள் தந்தது.